ஒரு 6,000ல ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த பிசினஸ். இப்ப வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து சும்மா ஒரு தோராயமா நாங்க சொல்ற ஒரு நாளைக்கு 6 lakhs அந்த மாதிரி வந்து ஒரு டர்ன் ஓவர் போய்கிட்டு இருக்கு. நாங்க அப்படி சொல்லிக்கிறோம். சோ அப்படின்றப்போ ஆக்சுவலி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, சோ இனிஷியலி நம்ம இவ்ளோ ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப இவ்ளோ பெரிய ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. சோ வந்து உங்க கடந்து வந்த பாதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து கஷ்டம் இல்லாம எப்படி வரும் எதுவா இருந்தாலும், நோவாம எதுவுமே கிடைக்காது இல்ல. நோ பெயின் நோ கெயின். எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பழகிட்டேன். எனக்கு இந்த ஸ்மார்ட் ஒர்க் வராது, சொன்னா கூட வராது. சோ அதனாலதான் என் ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஷார்ட்ஸ் போட தானா வாங்குறாங்க, நீ ஏன் லைவ் நிக்கிற அப்படின்னு. இன்டராக்ட் பண்ணி பிசினஸ் பண்றதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஹார்ட் ஒர்க் பண்ணா தானா எல்லாம் நடக்கும். ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. நம்ம செய்யற தொழிலுக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கோமோ, நம்ம அதை எவ்வளவு நேசிக்கிறோமோ, அது அப்படியே டபுள் ட்ரிபிளா பிசினஸ் கொடுக்கும். அவ்வளவுதான். ஓகே. இப்ப வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து கையில ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்தில் 2026ல. ஒரு 10,000 ரூபாய் வச்சு நான் ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு சாரி பிசினஸே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்க என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? இதை பண்ணுங்க, இதை வச்சு ஸ்டார்ட் ஒரே நாள்ல பணக்காரனா ஆகவே முடியாது. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டாவது செய்யறதுக்கு முன்னாடி 10 டைம்ஸ் யோசிச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் இதை விடக்கூடாது. நீங்க பெத்த புள்ள மாதிரி இந்த கடை, ஓகே, அதை விட்டுருவீங்களா டக்குன்னு? அது மாதிரி ஒவ்வொரு பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ணேன் எனக்கு அது வரலன்னு சொல்றாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சொல்றீங்க அப்போ நீங்க ஒழுங்கா அதுக்கு உங்களோட 100 போடல இல்ல. சோ இன்னைக்கு 6,000 ரூபாய் இத்தனை க்ரோஸ்ல ஒரு கடை இருக்குன்றது 6,000 ரூபாய்க்கு போட்டது தானே. எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பேன் நான் எத்தனையோ நைட்ஸ் தூங்காம இருந்திருப்பேன். ஃபேக்டரிஸ் எல்லாம் போகும்போது ரெஸ்ட் ரூம் போக முடியாது, எவ்வளவு பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நமக்கு அதுல ஒரு விஷயம் கிடைக்குது, சும்மாவா வரும், எல்லாமே கஷ்டப்படணும்ல. அதனால ஒன் நைட் ஒபாமா பாசிபிள் இல்ல, ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். அதுக்கு மென்டலி எஸ், நம்மளால உடனே வராது நமக்கு பணம். ஸ்லோவா பண்ணா இது நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கும். நம்ம புள்ள மாதிரி இப்ப எப்படி நம்ம புள்ள பிறந்ததுமே அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது இல்ல, மெதுவா அவனை படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பி அப்புறம் அவன் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போய் அதுக்கு அவனுக்கு தேவையான எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தானே அவன்கிட்ட இருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. அதுவுமே எத்தனை பிள்ளைங்க பாக்குதுங்க. ஆனா இந்த கடை அப்படி இல்லை. நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அது உங்களுக்கு திருப்பி தரோம். இந்த கடைக்கிட்ட உண்மையா இருக்கணும், நம்ம செய்யற தொழில நம்ம உண்மையா இருக்கணும். 10,000 ரூபாங்கிறது நாளைக்கு பல கோடியில கொண்டு போய் நிறுத்தும். ஸோ அதனால பிஸ்னஸ்ல ஹார்ட் ஒர்க் மஸ்ட். ரெண்டாவது அதை வந்து சஸ்டெயின் பண்ணும், தொடர்ந்து கீப் ஆன் ட்ரை பண்ணி அது போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன உங்க கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன மாதிரி வேணும், என்ன கொடுத்தா கஸ்டமர் வாங்குவாங்க, அதை கரெக்டா புரிஞ்சு அதை ஸ்லோவா பண்ணோம். 10,000 ரூபாய்க்கு 10 புடவை வாங்குவாங்க நிறைய பேர், எஸ்பெஷலி தீபாவளி டைம்ல. நாங்க ஹோல்சேல் ஃபர்ஸ்ட் இல்ல, இப்பவும் ஹோல்சேல் அதிகமா இருக்கு. ஸோ 10,000 ரூபாய் மேம் இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் மேம் சொல்லுவாங்க. ஓகே மேம் பண்ணுங்க, நல்ல கலெக்ஷனா வாங்குங்க. நமக்கு பிடிச்சி 10,000 ரூபாய்ல 10 சாரில பிடிச்சி 5 வாங்கணும், பிடிக்காம 5 வாங்கணும். வாங்கும் போதே என்ன யோசிக்கிறது, நாளைக்கு போலன்னா நம்மளே எடுத்துக்கலாம்ப்பா. ஓகே, அந்த மாதிரி யோசிக்க கூடாது. அந்த மாதிரி யோசிப்பாங்க. நான் சொல்லுவேன் மேம் இன்னும் மேம் ஒரு புடவை எடுக்கிறீங்க, 10 புடவை காமிச்சாலே அவ வந்து நீங்க ஒரு 3 சாரியாவது எடுங்க, எடுத்து கஸ்டமர்கிட்ட பேசுங்க. இந்த வாய் இல்லைன்னா நம்மள அந்த பிசினஸ் பண்ண முடியாது. சைலண்டா இருப்பேன், புடவை விற்கணும்னா விற்காது. நீங்க தான் சொல்லணும், இந்த பொருள் இது இவ்வளோ அழகா இருக்கு, இது இவ்வளோ சூப்பரா இருக்கு, இதை இப்படி கட்டினா நல்லா இருக்கும், இதை இப்படி ஸ்டைல் பண்ணா நல்லா இருக்கும். முதல்ல வந்து புடவை இப்படி காமிச்சு விரிச்சு காட்டி வாங்க மேடம் சாரி பாருங்க அப்படின்னு சொல்லி விற்கலாம். இப்ப அப்படி இல்ல, எவ்வளவு டெவலப் பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு சாரி விற்கிறதுக்கு.